இப்போ இந்த கொஷின் பாருங்கள், ஏ வந்து ஒரு வேலையை 12 நாள் செய்வார், பி வந்து அதே வேலையை வந்து 20 நாள் செய்வார். ரைட்டா? ரைட். இப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து செய்தாங்க. பி வந்து கொஞ்ச நாள் கழித்து போயிருக்காரு. மிச்ச வேலையை ஏ வந்து 4 நாளில் முடிக்கிறாங்க. ரைட்டா? இந்த கொஷின் எப்படி சொன்னான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2த்துக்கும் எல்சிஎம் எடுத்துருங்க. 12க்கும் 20க்கும் எல்சிஎம் வந்து 60. ரைட், ஓகேவா? அப்போது 5 × 12 60, 3 × 20 60. ரைட், ஓகேவா? ஸோ அப்போது எஃபிஷியன்சி, ஏவோட எஃபிஷியன்சி வந்து எவ்வளவு? 5. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஏ வந்து ஒரு நாளில் 5 யூனிட் செய்வாங்க. ஓகே, 5 யூனிட் வேலை செய்வாங்க. இது மொத்தம் டோட்டல் ஒர்க்கு அல்லது டோட்டல் யூனிட். ரைட், ஓகேவா? பி வந்து ஒரு நாளில் 3 யூனிட் செய்வாங்க. ரைட், ஓகேவா? சரி, ரைட். இப்போ பாருங்கள், ரிமைனிங் வேலையை, மிச்சம் உள்ள வேலையை ஏ எத்தனை நாளில் செய்வாங்க? 4 நாளில் செய்வாங்க. அவங்க ஒரு நாளில் 5 யூனிட் செய்வாங்க. அப்போ 4 நாள் எத்தனை யூனிட் செய்வாங்க? 4 × 5 20 யூனிட். 20 யூனிட் செய்வாங்க. ரைட், ஓகேவா? ரைட். இப்போ மொத்த யூனிட் எவ்வளவு? 60. இப்போ 60ல் -20 போச்சுன்னா எவ்வளவு? 40 யூனிட் இருக்குது. 40 யூனிட்டு தான் இந்த ஏ பி ரெண்டுக்கும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போது 40 / A + B எவ்வளவு? ஏ 5, B 3, அப்போ 8. 1 8 8 40. ஓகேவா? ஸோ 5 நாளில் பி வந்து வேலை செஞ்சுட்டு விலகியிருப்பார்.